வணக்கம். இன்னைக்கு சூப்பரான சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு சுண்டைக்காய்களை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. விதைகள் ரொம்ப எல்லா விதைகளும் நீக்கணும்ட்டு இல்லைங்க. ஒரு 2 தடவை கழுவி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க. தக்காளி 2, தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள். இந்த காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போது இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு பாதி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற தக்காளிலையும் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதுதாங்க நம்ம சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு உண்டான மசாலா. இது நல்லா ஆறட்டும். ஸ்டவ்வில் வேறு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கிய மசாலாக்கள் ஆறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போது கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய்கள் தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய்கள் எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இது போல் வதக்கி செய்யும்போது சுண்டைக்காய்கள் அதில் இருக்கிற சிறும் கசப்பு இருக்குங்க, அது போயிடும். நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக காயும் வெந்துடும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுருங்க. சுண்டைக்காய்கள் நல்லா வெந்துடுச்சுங்க. கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். தண்ணியும் தேவையான அளவு விட்டுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக வெல்லம், சூப்பராக தயாராகிடுச்சிங்க. கமகமன் வாசனையாக இருக்குது. சுண்டைக்காயை நீங்கள் ஒரு தடவை இது போல் செய்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அருமையாக வந்திருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக தூக்கலாக நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கலா கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.